தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கினார் நடிகர் விஜய். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறுவதே இலக்கு என அறிக்கை. அரசியல் பொழுதுபோக்கு அல்ல, ஆழமான வேட்கை என்றும் விஜய் உருக்கம். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படத்தை முடித்துவிட்டு முழு நேர அரசியலில் இறங்குவேன் என உறுதி. விஜயின் மக்கள் பணி சிறக்கட்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. ஜெயக்குமார், திருமாவளவன், சீமான், சரத்குமார் உள்ளிட்டோரும் வரவேற்பு. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் பரிமாறியும் தமிழக வெற்றி கழகத்தினர் உற்சாகம். அதிமுகவை வைத்து எத்தகைய நாடகம் போட்டாலும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது என முதலமைச்சர் காட்டம். அண்ணாமலையில் அயராது உழைப்போம், ஆதிக்க ஒன்றிய அரசை அகற்றியே தீருவோம் என சூளுரை. எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பேசியதாக தகவல். தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொடர்புடைய இடங்களில் என்ஐஏ சோதனை. சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டோரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். தமிழ்நாடு அரசை விமர்சித்து பேசிய அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ஒருவர் கைத்தட்டுதல்களுக்காக பேசுவதை ஏற்க முடியாது என கருத்து. திமுக கூட்டணியில் தொகுதிகளை சுமூகமாக பங்கிட்டுக் கொள்வோம் என திருமாவளவன் உறுதி. நாடாளுமன்ற தேர்தலில் பொது தொகுதியை கேட்க இருப்பதாகவும் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையை தொடங்கியது தேமுதிக. பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பிறகு யாருடன் கூட்டணி என அறிவிக்க முடிவு. கோடநாடு வழக்கில் ஆய்வு செய்ய தேசிய தடயவியல் பல்கலைக்கழக நிபுணர்கள் திருச்சி வருகை. 19 தொலைபேசி டவர்களில் பதிவான 60 செல்போன் எண்கள் பற்றி தீவிர விசாரணை. ஆளுநர் வருகையால் திருப்புவனம் கோயிலுக்குள் பக்தர்களை அனுமதிக்க மறுப்பு. பல மணி நேரம் கோயிலுக்கு வெளியே காத்திருந்த பக்தர்கள் அதிருப்தி. ஊதிய உயர்வு உள்ளிட்ட மருத்துவர்களின் கோரிக்கையை பரிசீலிக்க குழு அமைப்பு. 3 பேர் கொண்ட குழுவை அமைத்தது மக்கள் நல்வாழ்வுத்துறை. தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் ஒன்றிய அரசு நடத்துவதாக திமுக எம்பிக்கள் குற்றச்சாட்டு. தென் மாவட்ட வெள்ள நிவாரணமாக 1 பைசா கூட வழங்கவில்லை என நாடாளுமன்றத்தில் காட்டம். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் சம்பாய் சோரன். ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்த நிலையில் புதிய அரசு பதவியேற்பு. பரபரப்பான அரசியல் சூழலில் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்குள் நுழைந்தது ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணம். ஜார்க்கண்டின் புதிய முதலமைச்சர் சம்பாய் சோரனை சந்திப்பார் என எதிர்பார்ப்பு. நடிகர் சிலம்பரசனின் 48வது திரைப்படத்தின் முதல் தோற்றத்தை வெளியிட்டார் கமல்ஹாசன். நாளை 41வது பிறந்த நாள் கொண்டாடும் சிலம்பரசனுக்கு வாழ்த்து.
தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கட்சி போட்டியிடும் என அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுவர விஜய் மக்கள் இயக்கம் என்ற தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே இயலாது என்பதால் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டையாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தனக்கு பெயர் புகழ் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தன்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே தனது நீண்டகால விருப்பம் என்றும் தெரிவித்துள்ளார். அதன்படியே தமது தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதே தமது இலக்கு என்றும் விஜய் சூளுரைத்துள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கட்சி போட்டியிடாது என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை எனவும் பொதுக்குழு செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே கட்சி பதிவிற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்த பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் அரசியல் பயணம் தொடங்கும் என்றும் விஜய் அறிவித்துள்ளார். அரசியல் தனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி, ஆழமான வேட்கை என குறிப்பிட்டுள்ள விஜய், ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிக்கு இடையூறு இல்லாதவாறு முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வீடுகளில் சோதனை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் லேப்டாப், செல்போன்கள், மெமரி அட்டைகளை பறிமுதல் செய்ததுடன் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் வழங்கியுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு செய்து சேலம் ஓமலூர் ஆயுத வழக்கு விவகாரம் தொடர்பாக சந்தேகிக்கப்பட்ட நபர்களிடம் சோதனை நடைபெற்றது. சென்னை, திருச்சி, கோவை, சிவகங்கை, தென்காசி ஆகிய 6 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனுக்கு சொந்தமான திருச்சி சண்முகா நகரில் உள்ள வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை செய்தனர். சாட்டை துரைமுருகன் வீட்டில் இல்லாத நிலையில் அவரது மனைவியிடம் விசாரித்த அதிகாரிகள் சாட்டை துரைமுருகன் நேரில் ஆஜராகுமாறு அவரது மனைவியிடம் சம்மன் வழங்கிவிட்டு சென்றனர். கோவை ஆலந்துறையில் ரஞ்சித்குமார் என்பவரின் வீட்டிலிருந்து மடிக்கணினி, 2 போன்கள், 4 மெமரி கார்டுகள் மற்றும் 1 சிம் கார்டை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சிவகங்கையில் பகைவென்றான் கிராமத்தில் யூடியூப் சேனல் நடத்தி வரும் நாம் தமிழர் கட்சியின் விஷ்ணு பிரதாப் வருகிற 8ஆம் தேதி ஆஜராக சம்மன் வழங்கினார். இதனிடையே என்ஐஏ சோதனை குறித்து பேசிய சீமான், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தன்னை அச்சுறுத்தி பார்க்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார். அவங்க என்னையே தான் குறிப்பாங்கன்னு நினச்சேன். இப்படி தொட்டு தொட்டு வருவாங்க. அவர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுனது உங்களுக்கு கனவுலியில் இருக்குது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்னு, இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானதுன்னு அவர் சொன்னது இருக்குது. அவங்க நேராக என்னையே தான் குறி வைப்பாங்க. ஒன்று ஒன்றா கை வச்சு வந்து தேர்தல் நேரத்தில் தூக்குவாங்க. அது உங்களுக்கு தெரியும். இது எவ்வளோ தூரம் நான் தடையாக இருப்பேன் அவங்க கால் வச்சு நகர்றதுக்குன்னு தெரியும். அதனால் தொடுவாங்க. அது எதிர்பார்த்தது தான். இதனிடையே என்ஐஏ அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய கோரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இடும்பவனம் கார்த்திக் தொடுத்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்சி நிர்வாகிகளுக்கு காலையில் சம்மன் அளித்துவிட்டு உடனே ஆஜராக வேண்டும் என தெரிவிப்பது சட்ட விதிமீறல் என்று வாதிட்டார். 2022 ஒரு வழக்கு முடிஞ்சு ஒரு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்த ஒரு வழக்கில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது எந்த வழக்குன்னா, ஓமலூரில் 3 நபர்கள் 2 பேர்கிட்ட இருந்து துப்பாக்கிகளும், நாட்டு துப்பாக்கியும் சில துப்பாக்கி குண்டுகளும் கைப்பற்றினதாக சொல்லக்கூடிய வழக்கு. அவங்கெல்லாம் ஜாமீனில் வந்துட்டாங்க. அந்த வழக்குக்கும் நாம் தமிழர் கட்சிக்கோ இடும்பவனம் கார்த்திக்கோ எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. முறைப்படி சம்மன் கொடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டோம்.
வழக்கில் என்ஐஏ சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் வருகிற 5ஆம் தேதி ஆஜராக மனுதாரருக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் கைது நடவடிக்கை ஏதும் இருக்காது என்றும் சட்டத்திற்குட்பட்டு நடவடிக்கை இருக்கும் என்றும் என்ஐஏ தரப்பு தெரிவித்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் MS ரமேஷ், சுந்தர் மோகன் அமர்வு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது பற்றி அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு வேணா அரசியல் இயக்கம் துவக்கின்ற இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு வேணா அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கின்ற அந்த உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு நம் அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கட்டும். பட் அரசியல் என்பது ஒரு பெருங்கடல், ஒரு சமுத்திரம். அந்த பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை சேர்றவங்களும் உண்டு, மூழ்கி போகிறவங்களும் உண்டு. எனவே பாப்பா இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நீந்தி கரை சேர்றாரா இல்லை மூழ்கி போகிறாரான்றதை தேர்தலில் நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம். அதனால் கட்சியை பற்றில யாரும் ஆரம்பிக்கலாம். நான் எந்தெந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் படிப்பவர்கள் அதிகமாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ நடிப்பவர்களும் அரசியலுக்கு வரலாம். தமிழகத்திற்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள், இளைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். அதனால விஜய் வந்ததை நான் வரவேற்கிறேன். இன்னும் நிறைய தலைவர்கள் வரணும்னு நான் கேட்கிறேன். நினைத்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தில் மக்கள் தொண்டாற்றுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. யாரும் எந்த நேரத்திலும் அரசியலுக்கு வரலாம், பொதுமக்களுக்கு தொண்டாற்றலாம். அதுதான் ஜனநாயகம். அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியின் பெயரை அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது, வரவேற்கிறோம். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா? ஒரு நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சி ஆயிரும். ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும். எம்ஜிஆருக்கு அது இருந்தது. அதனால் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது. அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும், மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும். அதை செய்யணும். அதை செய்கிறது ஒரு நாள் 2 நாளில் நடக்காது. அது ஒரு 4-5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும். அதை செய்யணும். அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன். அறிவுரை சொல்ல முடியாது. கட்சி ஆரம்பித்து ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேன். நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில் நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். அதாவது நல்லா கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு ஒரு இறங்கியிருப்பான்னு நினைக்கின்றேன். அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்போ அதான் தொடருது. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றியை உறுதி செய்ய திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை ஒட்டி திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுமைக்கான வெற்றி வியூகத்தை வகுக்க வேண்டிய பொறுப்பு திமுகவிற்கு இருப்பதாக கூறியுள்ளார். ஒன்றிய பாஜக ஆட்சியின் சர்வாதிகார ஜனநாயக விரோத போக்கிற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக 0 என்று விமர்சித்துள்ள முதலமைச்சர், அதிமுகவை வைத்து பாஜக எத்தகைய நாடகத்தை நடத்தினாலும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது என்று தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விடவும் கூடுதலான உழைப்பை வழங்கி கடந்த முறை மிச்சம் வைத்த ஒற்றை தொகுதியையும் சேர்த்து 40ற்கு 40 என்ற முழு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று திமுகவினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பொய் வழக்குகளின் பேரில் தங்களை எதிர்க்கும் ஜனநாயக சக்திகள் மீது மிரட்டல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஒன்றே ஒன்றிய பாஜக அரசின் 10 ஆண்டு கால சாதனையாக இருப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், எதற்கும் அஞ்சாத இயக்கம்தான் திமுக என்பதை களத்தில் ஆற்றும் பணிகள் மூலம் பாஜகவுக்கு புரிய வைப்போம் என கூறியுள்ளார். ஒன்றிய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளது என்றும், முழுமையான பட்ஜெட்டை அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியா கூட்டணி அரசு தாக்கல் செய்யும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அரிசி விலை உயர்வால் நியாய விலைக் கடைகளில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏதும் ஏற்படவில்லை என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் விளைச்சல் குறைந்தது. அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திராவிலும் நெல் விளைச்சல் குறைந்ததால் அரிசி விலை கிலோவிற்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது.
இந்த விலை உயர்வு காரணமாக நியாய விலைக் கடைகளில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பெரிய கருப்பன் நியாய விலைக் கடைகளில் போதுமான அளவிற்கு அரிசி கையிருப்பில் உள்ளதாக கூறினார். விண்ணை முட்டும் அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்திய நிலையில் விலை உயர்வு கட்டுப்படுத்தப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். மேலும் பதுக்கல்காரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தலைநகரம் தொடங்கி கிராமம் வரை கூட்டுறவு சங்க வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்த பெரிய கருப்பன் கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்படும் மாநிலங்களில் தமிழகம் முதல் இடத்தில் உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் ஒன்றிய அரசு நடத்துவதாக நாடாளுமன்றத்தில் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 3வது நாளான இன்று மக்களவையில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது விவகாரத்தை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒன்றிய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். விசாரணை அமைப்புகள் மூலம் எதிர்க்கட்சிகளை ஒடுக்க பிரதமர் நரேந்திர மோடி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மாநிலங்கள் அவையிலும் ஜார்க்கண்ட் விவகாரத்தை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பிற்பகலில் மக்களவை மீண்டும் கூடியதும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் கௌரவ் கோகாய் ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டுள்ளதன் மூலம் ஜனநாயகத்தின் மீது பாஜக தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அடுத்து பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு 100 ஆண்டுகளில் காணாத அளவு கனமழை வெள்ளத்தால் சென்னை, தூத்துக்குடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ஒன்றிய அரசிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை 1 பைசா கூட நிவாரணமாக வழங்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். Nirmala Sitharaman has also went around Tuticorin and other 4 districts. Rajnath Singh in Chennai, he has traveled here and there, but more, and they came back, and 3 committees have been sent from the government of India. What has happened, sir? They have surveyed, they have assessed what they have to give, they know, but they have not even a paisa, sir. 37 crores the government of Tamil Nadu. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி 5 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகும் பணிகள் தொடங்கப்படவில்லை என்று பாலு சுட்டிக்காட்டினார். இதே காலகட்டத்தில் மற்ற மாநிலங்களில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பாட்டுக்கு வந்த நிலையில் மதுரை எய்ம்ஸ் இன்னும் ஒற்றை செங்கலுடன் இருப்பதாக அவர் கூறினார். தமிழர்களின் கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டத்தை ஒன்றிய அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி வழங்காமல் புறக்கணிப்பதாகவும் பாலு குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக கூறிய அவர் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்தார். விஜய் கட்சி தொடங்கியதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் ரசிகர்களும் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பனையூரில் விஜய் வீட்டிற்கு எதிரே விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இதேபோல் கோவை, மதுரை, திருச்சி, ஈரோடு ஆகிய இடங்களிலும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். விஜய் சார் வந்தாருன்னா மேல மேல நல்லா இருக்கணும், இந்த நாடு இதுக்கு மேல முன்னுக்கு வரணும், மக்கள் திலகம் மாதிரி ஒரு நல்லா எடுத்துட்டு வருவாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எப்பயுமே நாங்கள் வீண் போகாம எங்க தலைவர் காப்பாற்றுவாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ தொடர்ந்து வர ஆட்சிகள் எல்லாம் நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்குங்கிறத நாங்கள் மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறோம். மக்களுக்கு நல்லதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். நெல்லையில் பட்டாசு வெடித்து கொண்டாடிய விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். புதுச்சேரியில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் சாலையில் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர்.
இதேபோல் வேலூர், திண்டுக்கல், கடலூர், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் ரசிகர்களும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் சினிமாவில் நடிகர்களாக இருந்து எத்தனை பேர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள், அவர்கள் யார் யார் என்பதை தற்போது பார்க்கலாம். 1972ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியை தொடங்கினார். எம்ஜிஆருக்கு போட்டியாக திரையுலகில் இருந்த சிவாஜி கணேசன் 1989ஆம் ஆண்டு தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை ஆரம்பித்தார். அதே ஆண்டில் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார். திமுகவில் இணைந்து அரசியல் பணியை துவங்கிய டி. ராஜேந்தர் 1991ஆம் ஆண்டு தாயக மறுமலர்ச்சி கழகத்தை ஆரம்பித்தார். திரையில் தனக்கென பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருந்த விஜயகாந்த் 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கி அரசியலுக்குள் நுழைந்தார். நடிகர் சரத்குமார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை 2007ஆம் ஆண்டு துவங்கினார். நவரச நாயகன் கார்த்திக் 2009ஆம் ஆண்டு அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சியையும் 2016ஆம் ஆண்டு கருணாஸ் முக்குளத்தோர் புலிப்படையையும் துவக்கினார். 2018ஆம் ஆண்டு கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியையும் 2021ஆம் ஆண்டு நடிகர் மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியை துவக்கினார். கடந்த தேர்தல்களைப் போலவே எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பொது தொகுதியை கேட்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு சென்னையில் அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்தார். திமுக கூட்டணியில் உள்ள இடதுசாரிகள் நாளை மற்றும் நாளை மறுநாள் தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பிற கட்சிகளை அழைத்து திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை மேற்கொள்ளும் என்றார். முந்தைய தேர்தல்களைப் போல இந்த தேர்தலிலும் பொது தொகுதியை கேட்போம் என்று திருமாவளவன் குறிப்பிட்டார். ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் பொது தொகுதியிலும் கேட்கத்தான் செய்கிறோம். அதைப் போல இந்த தேர்தலிலும் நாங்கள் பொது தொகுதியிலும் கேட்போம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூடுதலாக வேண்டும் என்று தான் கேட்கிறோம். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிற நிலையிலே நாங்கள் எல்லா கட்சிகளோடும் அரவணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தொகுதி பங்கீடு நடைபெறும். மக்களவைத் தேர்தலில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்கின்ற ஒப்புகை சீட்டு முறையை 100% அமல்படுத்த வேண்டும் என்று திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்து கோவில்களில் இந்துக்கள் அல்லாதோரை தடுக்க வழிவகுக்கும் அறநிலையத்துறையின் சட்டப்பிரிவு 24 உட்பிரிவு 4 திருத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.